வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். விஸ்வாமித்திரர், ராமர், லட்சுமணர் இவங்க 3 பேரும் மிதிலையை நோக்கி வருகின்றனர். அப்போ மிதிலையில் உள்ள மதில் கொடி ராமரை வா என்று கையை அசைத்து கூப்பிடுற மாதிரி இருந்ததாம். மையறு மலரை நீங்கியான் செய்மா தவத்தின் வந்தே செய்யவள் இருக்கின்றாள். எந்த தவறும் செய்யாமல் தாமரை மலரை விட்டு நீங்கிய திருமகள் இந்த மனித பிறப்பில் இந்த நகரத்தில் சீதையாக பிறந்திருக்கிறாள். ராமரை வந்து கையை பிடித்துக்கொள் என்று அழைக்கிற மாதிரி இருந்ததாம். சீதை என்ன அப்பேற்பட்ட அழகா? மன்மதனால் கூட அவளை படமாக வரைய முடியவில்லை. மன்மதனே யோசிக்கிறாராம், பல வண்ணங்களை கொண்டு கூட சீதையை வரைய முடியவில்லையே. அமிர்தத்தை எடுத்து தூரிகை தெளித்தும் கூட சீதையின் படம் வரைய முடியவில்லையே என்று மன்மதரே திகைத்து போய் நிற்கிறாராம். மிதிலையில் 3 பேரும் நோக்கி வரும்போது அங்கே உள்ள அழகான காட்சிகளை பார்க்கினார். அப்போ அங்கே நடன வகுப்பும் நடக்கின்றனர். இடை இருக்கிறதா இல்லையா என்று சந்தேகப்படும் அளவிற்கு பெண்களின் நடனம் வந்து அவ்வளோ நுட்பமாக இருந்தது. ஒரு பக்கம் பெண்கள் நடனம் ஆடுகின்றனர், ஒரு பக்கம் பெண்கள் ஊஞ்சல் ஆடுகின்றனர், ஒரு பக்கம் பெண்கள் ஆடிப்பாடியும் இருக்கின்றனர். ஆனால் இவர்களெல்லாம் யாரையுமே நிமிர்ந்து கூட பார்க்காமல் ராமர் அரண்மனையை நோக்கி செல்கிறாராம். அங்கே கன்னி மாடத்தில் சீதை நிற்கிறாள். அப்போ அவள் எப்படி இருந்தானா, தங்கத்தின் பிரகாசம், பூவின் நறுமணம், வண்டுகள் உறிஞ்சிய தேனுடைய ருசி, இந்த மாதிரி எல்லாம் கலந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருந்ததா அவளுடைய அழகு. மனிதர்கள் நினைக்கிறார்களா, தேவர்கள் போல இமைக்காத விழிகள் இருந்தால் நம்ம சீதையை பார்த்து கொண்டே இருக்கலாமேன்னு நினைக்கிறாங்களா? ஆனால் தேவர்கள் நினைக்கிறாங்களா, 2 கண்கள் பத்தாதே, 7-8 கண்கள் இருந்தால் இவள் அழகை ரசித்து கொண்டே இருக்கலாமே அப்படின்னு பார்த்துக்கிட்டு நிற்கிறார்களாம். கன்னிமடத்தில் வந்து சீதை அன்னங்களோட நடுவில் நின்றுக்கிட்டு நிறைய பெண்களோட இருக்கிறாள். அப்போ யாருடைய அழகும் வந்து சீதைக்கு ஈடு செய்ய முடியாத அளவுக்கு சீதை வந்து அவ்வளோ அழகாக இருந்தாலாம். 100 கோடி மின்னல்கள் ஒன்று சேர்ந்து அதற்கு தலைவியான மின்னல் அரசியாம் சீதை. சீதையை வந்து ராமர் பார்க்கிறார், ராமரை சீதை பார்க்கிறாள். அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். என்னரு நலத்தினால் இணையல் நன்றொழிக கண்ணோடு கண்ணினை கவ்வி உண்ணவும் நிலை பெறாத உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். சீதையும் பார்க்குறார், ராமரும் பார்க்குறாங்க. இருவரோட கண் அப்போ ஒவ்வொருத்தவங்க கண்ணோடு அப்படியே கவ்வி உண்ணுதான். 2 பேரும் நிலை பெறாமல் உணர்வோடு நிற்கிறாங்க. காதல் வயப்பட்டு அப்படியே மயங்கி 2 பேரோட அழகளையும் பார்த்துக்கிட்டு நிற்கிறார்களாம். அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். அப்புறம் சீதை நினைக்கிறாராம், இவரோட அழகு எது நம்மளை மயக்கிச்சு? இவருடைய கருநில கூந்தலா, இல்லை சந்திரன் போன்ற முகமா, இல்லை ரத்தினங்கள் பொருந்திய அந்த தோள்களா, எது நம்மளை மயக்கிச்சு? எதுவுமே இல்லை, இவரோட சிறு புன்னகை தான் நம்மளை மயக்கிச்சு அப்படின்னு சீதை நினச்சிக்கிட்டே ராமரை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். அண்ணல் பார்க்க அவளும் பார்க்க கண்ணோடு கண்கள் அம்புகள் தொடுக்க நிலை பெறாத உணர்வுகள் ஒன்றிட ஒருவரின் ஒருவர் உள்ளம் ஈர்த்திட பரிசிலை அண்ணன் வாழ்விழி நங்கை இருவரின் இதயம் ஒன்றாய் கலந்தன வேல்விழிகளின் தேடுதே கண்களே ஓர் உணர்வினின் உணர்வதே ஓர் உயிரா உயிரின் இணையவே கண் என்பதே ஏங்குதே. அண்ணல் பார்க்க அவளும் பார்க்க கண்ணோடு கண்கள் அம்புகள் தொடுக்க. நன்றி. ஜெய் ஸ்ரீராம்.